அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48. ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிதாவானவர் மோசேக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது, நானே உன்னை விடுவித்த தேவன் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லி, நானே என்பது தேவனை மட்டுமே குறிக்கும் என்பதை அவர் தெளிவாக சொன்னார். அதனால் யூதர்கள் இன்றைக்கும் யெகோவா ஒருவர்தான் தேவன், இயேசு தேவன் அல்ல, மேசியாவை பிதா அனுப்புவார் என்று இன்னும் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது பிதாவை வெளிப்படுத்த. அவர் எப்படிப்பட்டவர், அவர் தன்மை என்ன என்பதை உலக மக்களுக்கு காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்ட பொழுது அவரும் பிதாவும் ஒரே தன்மையுடையவர்கள், செல்ஃப் எக்ஸிஸ்டிங், யாருடைய உதவியுமின்றி தானாகவே தோன்றினவர்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியோட திரியேக தேவனாய் இருக்கிறவர்கள். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து அவர் தன்னை பிதாவோடு ஒப்பிட்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அந்த விதத்திலே நானே ஜீவ அப்பம் என்றும் இயேசு சொன்னார். எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதன் அர்த்தம். பிதாவானவர் இஸ்ரவேலருக்கு வனாந்திரத்திலே மன்னாவை பொழிய பண்ணினார். இயேசுவோ 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்தார். ஆனாலும் இந்த யூதர்கள், எங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள், நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுகிறீர் என்று இயேசுவினிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு, என் பிதா வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை, அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், அவன் முடிவில்லாத ஒரு வாழ்வை பெறுவான் என்று இயேசு சொன்னார். அவர்களுக்கு இது விளங்கவே இல்லை. அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இவர் சொன்னார். முடிவில்லாத வாழ்வு அவனுக்கு உண்டு என்று. ஆகவே இதுவே என் பிதா உலகத்திற்கு தந்தருளின மெய்யான அப்பம், இயேசுவே மெய்யான அப்பம் என்று இயேசு ஜனங்களுக்கு சொன்னார். இந்த இயேசு
வனாந்திரத்தில் அவர்கள் புசித்த மன்னாவை விட மேலானவர். ஏனென்றால் அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். இயேசுவை புசிக்கிறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. கடினமான உபதேசம்தான். கடைசி ராப்போஜனத்தில் சொன்னார். அப்பத்தை பிட்டு கொடுத்தார், திராட்சரசத்தை கொடுத்து புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என் மாம்சமாகவும் இரத்தமாகவும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்வு பரலோகத்தில் உண்டு என்று சொன்னார். சகோதரனே, இந்த இயேசு அவர் உலகத்திற்கு மெய்யான மன்னாவாக வந்தார். நமக்கும் இயேசுவானவர் ஒரு மன்னாவை தருகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு அவரை சோதித்த பொழுது அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. நமக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் புசித்தால், இந்த வசனத்தை வாசித்து தியானித்து உட்கொண்டு இருதயத்தில் நிரப்பி பாவத்திற்கு விலகினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, முடிவில்லாத வாழ்வு எனக்கு உண்டு. இந்த வசனத்தை நீங்கள் இன்றைக்கு புசித்தீர்களா? இதை தியானித்தீர்களா? இதன் மூலம் தேவன் உங்களோடு பேசினார், அதை கேட்டீர்களா? கேட்டு அவருக்கு என்ன பதில் கொடுத்தீர்கள்? தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று உங்களை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை பெற்று இருந்தீர்களா? அந்த மன்னாவை புசித்தவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு. அவர்களுக்கு வியாதி இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை புசிக்கிற எனக்கோ சாத்தானின் மேல் அதிகாரம் உண்டு. சாத்தானை ஜெயிக்கிற பலன் எனக்கு உண்டு. அதனால்தான் இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் எனக்குள் வருகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது சாத்தானின் இருதயத்திற்குள் வாசம் பண்ண முடியாது. அவர் எனக்குள் இருப்பதால் சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை நான் ஜெயிக்க முடியும். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நான் நடந்தால் நான் இடறல் அடையவே மாட்டேன், என் கால் தள்ளாடாது. அப்படிப்பட்ட இயேசுவாக அவர் இருப்பதால் தான் அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அந்த நானே என்பது தன்னை தேவனாக அறிவிக்கிற ஒன்று. யூதர்களை மிகவும் கோபப்படுத்தினது அதுதான். யோவான் 5:18 பாருங்கள். அவர் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றபடியால் இவர்கள் அவரை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். அவ்வளவு கோபம். இந்த இயேசு எனக்கு வசனத்தை மட்டும் தருவதில்லை, வாழ்க்கையின் வழியை மட்டும் காட்டுவதில்லை. அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவருக்குள் உள்ள ஜீவ அப்பத்தின் 3 தன்மைகள். ஒன்று, அது ஜீவனுள்ள அப்பம். அந்த அப்பத்திற்கு தனக்குள்ளேயே உயிர் உண்டு, தானாகவே ஜீவிக்கிற ஒரு அப்பம்.
யோவான் 5:26 வாசிக்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆகவே ஜீவ அப்பம் என்று சொன்ன இயேசு தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜீவன் அவரால் உண்டானது என்பதால் அந்த ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவரை சிலுவையில் அறைந்தாலும் அவராக தன் ஜீவனை கொடுக்காத வரை அவருடைய ஜீவன் தானாக போகவே போகாது. ஆகவேதான் அவர் சிலுவையிலே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த அப்பமானது ஜீவனுள்ள அப்பம், லிவிங் பிரெட். இந்த அப்பத்தை நான் புசித்தால் அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். He lives in me. எனக்குள் ஜீவிக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள அப்பத்தின் ஒரு தன்மை. யார் அதை புசிக்கிறானோ அவனுக்கும் அந்த ஜீவன் உண்டாகிறது. மன்னா அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவே மெய்யான அப்பமாய் இருப்பதினால் அவரை புசிக்கிறவர்களுக்கு அந்த ஜீவனை அவர் கொடுக்கிறார். அவனுக்குள்ளும் அந்த நித்திய ஜீவன் உண்டாகி விடுகிறது. அதனால்தான் அவரை நாம் ஜீவனுள்ள அப்பம், லிவிங் பிரெட் என்று சொல்லுகிறோம். இரண்டாவதாக ஜீவன் ஊட்டும் அப்பம், the bread of life, life-giving bread. அந்த அப்பத்தை சாப்பிடும்போது நமக்கு நிச்சயமாகவே ஜீவன் உண்டாகிறது. எபேசியர் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்தால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். காரணம், அவர் ஜீவனூட்டும் அப்பம். எப்படி உயிர்ப்பித்தார்? தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே என் பாவத்திற்கு கிரயமாக செலுத்தி, இரத்தத்தை கிரயமாக செலுத்தி என்னை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு என்னை தேவனுக்குள்ளாக உயிரோடு இருக்கிறவனாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அவர் ஜீவனூட்டும் அப்பம். பாவத்தில் இருந்த என்னை அவர் ரட்சித்து தம்முடைய இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி என்னை நீதிமான் ஆக்கி அவருடைய ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறார். சகோதரனே, செத்துப்போன ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். உம்முடைய ஆத்மா எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதை உயிர்ப்பித்து பலப்படுத்தி தேவனுக்கென்று உழைப்பதற்கு அழைத்து கொள்ள அவர் ஆவலாய் இருக்கிறார். இன்றைக்கு நீர் அந்த ஜீவனூட்டும் அப்பத்தை நீர் புசித்து மாறுவீரா? அந்த அப்பம் ஒருவனை மாற்றுகிறது. பாவியை நீதிமானாக மாற்றுகிற ஒரு அப்பம். ஆகவே அது தானாக தனக்குள்ளே ஜீவனுள்ள அப்பம். அது பாவிக்குள்ளாக பரிசுத்த வாழ்க்கையை ஊட்டுகிற, உயிர்ப்பிக்கிற, ஜீவனூட்டும் அப்பமாகவும் அது இருக்கிறது. நாம் பாவம் செய்யும்போது ஆத்துமா சாகிறது. ஆனால்
அவர் மன்னிக்கும் பொழுது மறுபடியும் உயிர்த்து எழுகிறது. சகோதரனே, உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்கிறது? அது மயக்கத்தில் இருக்கிறதா? மரித்து போனதா? கவலை இல்லை. இயேசு ஒன்றை வாழும். தகப்பனே, நான் பாவத்தில் சாகிறேன், என்னை மீட்டு கொள்ளும் என்று உண்மையாய் இயேசுவை கூப்பிட்டால், இப்பொழுதே நீர் கூப்பிட்ட அந்த நேரத்திலேயே உமக்குள் ஒரு புது ஜீவன் உண்டாயிருக்கும். அதைத்தான் பவுலும் சொல்லுவான். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த அனுபவத்தை பெற வேண்டுமானால் சகோதரனே, இன்றைக்கே உம்மை தேவனுக்கு ஒப்புக்கொடும். மூன்றாவதாக, நானே ஜீவ அப்பம் என்றதின் அர்த்தம் என்னவென்றால், என் ஜீவனை கொடுக்க வந்த மெய்யான அப்பம். ஆண்டவர் சொன்னார், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மரணத்தின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் அங்கே தெளிவாக சொன்னார். எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது.